வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான ரிவிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான வீடியோ. ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தமிழில் ரிவிஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த இங்கிலீஷ் மீடியம்க்கான வீடியோ. சரிங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். At which Congress session did the slogan for achieving self-governance gain the momentum? Lahore session 1929. The day of Purna Swaraj was celebrated on January 26, 1930. Which country was the first to originate the concept of a constitution? The United States of America. Under which plan was the Constituent Assembly of India formed? Cabinet Mission Plan 1946. The total number of members of the Indian Constituent Assembly எவ்வளோ பேர்னா 389 members. அதோட split up வந்து 292 provincial representatives, 93 nominated members from princely states, 3 representing the chief commissioners provinces and 1 representing the Balochistan. State the ratio of seat allocation for the princely states. 1 person per 10 lakh, அதாவது 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு நபர் அப்படின்ற ரேஷியோவில் இந்த 93 மெம்பர்ஸ் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. The first meeting of the Constituent Assembly was held on December 29, 1946. Agenda of the first meeting of the Constituent Assembly என்னன்னா election of the temporary president. தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் கூட்டத்துடைய கூட்டப்பொருள். The person elected as the temporary president of the Constituent Assembly, Dr. Sachidananda Sinha. The person who requested Dr. Sachidananda Sinha to preside as the temporary president of the Indian Constitution Assembly யாருன்னா ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி அவர்கள் தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாட்ட வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் டெம்பரரியாக வந்துட்டு இருங்க அப்படின்னு. The person who was elected as the permanent president of the Constituent Assembly யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். Members elected as vice presidents of the Constituent Assembly யாருன்னா H.C. Mukherjee and V.T. Krishnamachari. Number of female members in the Constituent Assembly, பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேருன்னா 15 பேர். The Constituent Assembly reconvened after the partition of Pakistan was 14 August 1947. Sessions and days of the Indian Constituent Assembly 11 செஷன் 164 நாள் வந்துட்டு நடந்திருக்கும். Amendments moved during those sessions of the Constituent Assembly of India வந்து 2473 திருத்தங்கள். Date on which the Constituent Assembly met for its final session, கடைசி கூட்டம் எப்போ கூட்டப்பட்டது 24 January 1950. அதுக்கப்புறம் 26 January 1950 தான் நமக்கு வந்துட்டு ரிப்பப்ளிக் டேவாக வந்து அதை குடியரசாக வந்து நம்ம இந்தியா வந்து மாறியிருப்போம். How many volumes comprise the compilation of debates held in the Constituent Assembly? அந்த டிபேட்ஸ் நடந்ததுங்களா, அது வந்து எத்தனை தொகுதி, அதுதான் வால்யூம். எத்தனை தொகுதினா 12 volumes. Number of members in the drafting committee of the Indian Constitution. Constituent Assembly ஒரு சப் கமிட்டி தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டி. இவங்க தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி. அதில் எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர். டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். த பர்சன் அப்பாயிண்டட் ஆஸ் த லீகல் அட்வைசர் டு த டிராஃப்டிங் கமிட்டி யாருன்னா B.N. ராவ். மெம்பர்ஸ் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி இந்த 7 பேர் யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் தான் சேர்மன். N. கோபாலசுவாமி, K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி அண்ட் அல்லாடி கிருஷ்ணசாமி. The chief architect of the constitution யாரை சொல்லுவாங்க? B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்கிறாங்க. The person hailed as the father of Indian Constitution, நம்ம அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். The Indian Constitution was drafted by drawing from how many countries? எந்தெந்த நாடுகள், அதாவது எத்தனை நாடுகள்லேருந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து எடுத்து எழுதியிருப்போம்னா 60 countries. State the provisions derived from the Government of India Act 1935. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா கொண்டு வந்த ஆக்ட் இது. இந்த ஆக்ட்ல இருந்துமே சில ப்ராவிஷன்ஸ் வந்து எடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து போட்டிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபெடரல் ப்ராவிஷன்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 60 நாடுகள்லேருந்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருப்போம்ல, அதில் ஒரு குறிப்பிட்ட நாடுகள் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் அடாப்டட் ஃப்ரம் த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, அதுதான் ரூல் ஆஃப் லா, பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ், பெராக்ரேட்டிவ் ரிட்ஸ், இந்த கான்செப்ட்லாம் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். Features adopted from the US Constitution, fundamental rights, அடிப்படை உரிமைகள், judicial review, impeachment motion against the president, procedure for the removal of Supreme Court and High Court judges, the vice president, etc. இந்த கான்செப்ட் எல்லாம் US Constitution. Features adopted from the Canadian Constitution என்னன்னு பார்த்தோம்னா as federation with a strong central government. இந்த பாயிண்ட் பாருங்க, இப்போ நம்ம கிட்ட நடைமுறையில் இருக்கிறது இதுதான். ஃபெடரேஷன்னா வந்துட்டு இது டபுள் கவர்மெண்ட் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பவர் அதிகமாக இருக்கும். அதுதான் ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட்.
கவர்மெண்ட். இந்த கான்செப்ட் வந்து கெனடியன் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருக்கும். வெஸ்டிங் ஆஃப் த ரெசிடியரி பவர்ஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு தான். அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இந்த கான்செப்ட் எல்லாமே கனடா. ஃபீச்சர்ஸ் அடாப்டட் ஃப்ரம் த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரேடு, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த 2 houses ஆஃப் பார்லிமெண்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் என்னன்னா லோக்சபாவும் ராஜ்யசபாவுமான ஜாயிண்ட் சிட்டிங். அந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுத்துருப்போம்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். The features adopted from the Weimar Constitution of Germany. ஜெர்மனிலேருந்து என்ன எடுத்துருக்கோம்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் அன் எமர்ஜென்சி. இப்போ ஒரு நேஷனல் எமர்ஜென்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். அந்த கான்செப்ட் வந்து எங்கே எடுத்திருக்காங்க? ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்காங்க. The features borrowed from the constitution of Soviet Union. அதாவது இப்போ ரஷ்யா, முன்னால் வந்து அது வந்து USSR, சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை கடமைகள் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த ப்ரியாம்பிள். முகவுரையில் வந்து இந்த கான்செப்ட் ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இதை எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா சோஷியல், எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இந்த 3 கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அடாப்டட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். ஃப்ரெஞ்சிலேருந்து என்ன எடுத்திருக்கோம்னா ரிப்பப்ளிக், குடியரசுங்கிற அந்த கான்செப்டை நம்ம ஃப்ரெஞ்சிலேருந்து எடுத்திருக்கோம். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இந்த ப்ரியாம்பிள். முகவுரையில் நமக்கு வந்து ஒரு 3 வார்த்தை வந்து சேர்த்திருப்போம். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. அது எதுலேருந்து எடுத்திருக்கோம் பாருங்கள், ஃப்ரெஞ்சிலேருந்து. இந்த ஸ்லோகன் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அதாவது ஃப்ரெஞ்சு புரட்சியோட ஸ்லோகன் தான் இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. சரிங்களா? ஃபீச்சர்ஸ் அடாப்டட் ஃப்ரம் த சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். இது வந்து முக்கியமானது. சவுத் ஆஃப்ரிக்கன் வந்து என்ன எடுத்துருக்கணும்? ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே முக்கியம் தான். ப்ரொசீஜர் ஃபார் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். இப்போ நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுற அந்த ப்ரொசீஜரை, அந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்திருக்கோம். எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா. இப்போ ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸ் எப்படி எலெக்ஷன் பண்ணணும், அந்த ஒரு இது ரேஷியோ ஒரு 1/6, 1/12 ஒரு ரேஷியோ வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய முக்கிய கூறுகள் என்னென்னு பார்த்தோம்னா இட் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ஸ் இன் த வேர்ல்டு. மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸ். இட் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இது வந்து முக்கியமான பாயிண்ட். தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா நெகிழும் தன்மை, நெகிழாத்தன்மை கொண்டது நம்மளுடைய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. இட் எஸ்டாப்ளிஷஸ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இதுதான் வந்து ஃபெடரல் சிஸ்டம். சரிங்களா? இட் மேக்ஸ் இந்தியா அ செக்யூலர் நேஷன். இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நீதித்துறை வந்து சுதந்திரமாக இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேலிடான ஒரு இது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது. இட் இன்ட்ரடியூஸ் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அண்ட் கிராண்ட்ஸ் த ரைட் டு வோட் டு ஆல் சிட்டிசன் ஏஜ்ட் 18 அண்ட் above without any discrimination. ஸோ 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு உரிமை. இதுவுமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் the time taken to complete the drafting of the constitution. எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 2 years 11 months and 18 days. The day of the constitution was fully completed on. எப்போ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நவம்பர் 26, 1949. The Constituent Assembly adopted the constitution. எப்போ வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நவம்பர் 26, 1949. The Constitution Day is celebrated on November 26, 1949. ஏன் இதை ஸ்கிப் பண்ணிட்டு இதை சொல்கிறேன்னா இது 3மே ஒரே டேட் தான். நவம்பர் 26, 1949 என்னென்ன நடந்திருக்கு பாருங்க. அன்னைக்கு தான் வந்து கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சிருக்காங்க. அதே நாளில் வந்துட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அடாப்ட் பண்ணதுனால அந்த டேவை வந்துட்டு கான்ஸ்டியூஷன் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 3மே ஒரே டே தான், நவம்பர் 26, 1949. இப்போது இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அப்படி அடாப்ட் பண்ணும்போது த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ அக்செப்டட், சைன்ட் அண்ட் அடாப்டட் த கான்ஸ்டியூஷன். அப்போ அவங்க வந்து அவங்களோட அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு சைன் பண்ணணும், சிக்னேச்சர். எத்தனை பேர் பண்ணாங்க அந்த மெம்பர்ஸ்? ஒரு 389 மெம்பர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பாகிஸ்தான் நம்மகிட்ட வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்து சுருங்கி இருக்கும். அந்த நம்பர் எனக்கு வந்து இப்போ எக்ஸாக்டாக டக்குன்னு ஞாபகம் ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ அதில் 284 பேர் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணி இந்த அரசியலமைப்பு நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் இந்த சிக்னேச்சர். அப்போ எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க? 284. The total expenditure incurred on framing the constitution. அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 64 லட்சம், 64 lakhs. The style in which the constitution of India was handwritten. கைப்பட என்ன ஸ்டைலில் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஸ்டைல். அது வந்து இட்டாலிக்ஸ் ஃபாண்ட். அந்த ஃபாண்ட் வந்து இட்டாலிக்ஸ் ஃபாண்ட்டு. கேலிகிராஃபர் யாருன்னா பிரேம் பெஹாரி நரைன் ரஜைடா. Number of schedules, parts and articles in the constitution at the time of its framing. அது வந்து எழுதும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 8 schedules, 22 parts, 395 articles. கரண்ட்டாக இப்போ எவ்வளோ இருக்குன்னா 12 schedules, 25 parts and 448 articles. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் ஸோ ஃபார் இப்போ வரைக்கும் அப்படிங்கிறது இந்த நம்பர் வந்துட்டு 105. இந்த 105 வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நம்பரு 2021 அந்த டேட்டா வரைக்கும் தான் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ வரைக்குங்கிறது அது தாண்டி போயிடுச்சு. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸு. எக்ஸாம் டைமில் ஒரு கிளான்ஸ் வந்து இது இப்போ எக்ஸாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு போகிறது பெட்டர். த லைப்ரரி வேர் த ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர் ப்ரிசர்வ்ட் இன் த பார்லிமெண்ட் லைப்ரரி வித் இன் அ ஹீலியம் ஃபில்டு கேஸ்.
பார்லிமெண்ட் லைப்ரரியில் வந்துட்டு ஹீலியம் ஃபீல்டு கேஸில் அந்த பாக்ஸில் வந்து ஒரிஜினல் காப்பீஸ் வச்சுருக்காங்க. ஒரிஜினல் காப்பீஸ் என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஆக்சுவலாக லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு அந்த ரிவிஷன் வீடியோ போட்டதில் இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லியிருப்பேன். அது ஏதோ ஒரு இதில் மைண்டில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு வந்துட்டு டைப் பண்ணி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான். இன்கேஸ் தமிழ் வியூவர்ஸ் யாராவது வந்து இந்த இது பார்க்க உங்களுக்கு நேர்ந்தால், சப்போஸ் இதை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பின் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் இதனுடைய ஒரிஜினல் காப்பீஸ். இதோட ஒரிஜினல் காப்பீஸ் கான்ஸ்டிடியூஷன், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினல் காப்பீஸ். Next, mover of the objective resolution and year of adoption by the Constituent Assembly. Objective resolution யார் இயற்றினார்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். Objective resolution வந்துட்டு Constituent Assembly எப்போ வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா January 22, 1947. What is the introduction or foreword to the Constitution of India? இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா இந்த preamble, முகவுரை தான் குறிக்குது. இன்ட்ரடக்ஷன், முன்னுரை அல்லது இது foreword அப்படின்னு சொல்லுவாங்க. What is known as the key to the Constitution? அதாவது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு வந்துட்டு எதை சொல்கிறாங்கன்னா அதுவுமே வந்து preamble தான். The sequence of words in the preamble, இந்த அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா SSDRன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 3 S பாருங்க: சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். SSS இருக்குன்னா SSDR. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஏன்னா இந்த ப்ரீவியஸ் இயரில் இது நிறைய கேட்டிருக்காங்க இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி. 3 new words added to the preamble through the constitutional amendment என்னன்னா socialist, secular and integrity. இந்த 3 வார்த்தையுமே வந்துட்டு கான்ஸ்டியூஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் இல்லை. அதை வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக preambleல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து socialist, secular and integrity. On what basis was the preamble to the Indian Constitution drafted? அதாவது preamble வந்து எதை பேஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணாங்க, எழுதப்பட்டது அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம். ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் preamble வந்துட்டு டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இயர் அண்ட் ஸ்லோகன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மேலே சொன்னோம்ல, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, இதுதான் அதனுடைய ஸ்லோகன். அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1789. India is a sovereign, socialist, secular, democratic republic. இந்த செக்ஷன் the section containing this statement எதுனா preamble. The constitutional amendment that inserted the word socialist into the Indian constitution என்னன்னா 42nd amendment. இங்கே பார்த்தோம் socialist, secular and integrity. இந்த 3 வார்த்தையில எதை வேணாலும் தனியாக கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. The constitutional amendment இது 56. The constitutional amendment that expanded the term unity to unity and integrity of the nation. ஸோ இந்த இன்டெகிரிட்டிங்கிற வேர்டு ஆட் பண்ணியிருக்காங்களா, அதாவது முன்ன வந்து வெறும் ஒற்றுமை, அதுக்கப்புறம் வந்து நேர்மையும் வந்து சேர்ந்திருக்கு. யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, அதுவுமே 42nd amendment. The constitutional amendment that expanded sovereign state to sovereign, socialist, secular, democratic republic. ஸோ இதுவுமே வந்துட்டு என்ன அமெண்ட்மெண்ட்னா 42nd amendment. இன்ஃபேக்ட் 42nd amendmentல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்டும் கூட. How many times has the preamble been amended so far? இப்போ வரைக்கும் எவ்வளோனா only once, ஒரே ஒரு முறை தான் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து 42nd amendment. அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் 105க்கு மேலே அமெண்ட்மெண்ட் போயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு முறை 42nd amendmentல மட்டும்தான் preambleல சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. From which language is the word citizen derived? இந்த citizenங்கிற வார்த்தை எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் ஆகிருக்குன்னா from the Latin word civis. civisலேருந்து தான் citizen வந்து டிரைவ் ஆகிருக்கு. Part and articles of the Constitution of India dealing with the citizenship. citizenship பற்றி சொல்லக்கூடிய part and articles என்னன்னா part 2, part 2 articles வந்து 5லேருந்து 11 வரைக்கும். Year the Citizenship Act was enacted. Citizenship Act, குடியுரிமை சட்டம் எப்போ வந்துட்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1955. How many times has the Citizenship Act been amended? எத்தனை முறை வந்துட்டு அதில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? 9 times. How many ways does the Citizenship Act 1955 prescribe for acquiring the citizenship? Citizenship பெறுவதற்கான வழிகள் எத்தனைன்னா 5 ways. அதே வந்துட்டு loss of citizenship, நம்ம ஒரு citizenship இழக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குன்னா 3 வழிகள். Fundamental rights were formulated under the influence of the constitution of which country? Fundamental rights வந்து நம்ம மேலே பார்த்தோம் எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து தான் இது நம்ம கான்ஸ்டியூஷன் கொண்டு வரப்பட்டது. பார்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீலிங் வித் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளோட பகுதி மற்றும் ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம்னா பகுதி 3, பார்ட் 3, ஆர்டிகல்ஸ் 12லேருந்து 35. Number of fundamental rights provided when the Indian Constitution was framed. முதல்ல எழுதும்போது எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா 7. இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எவ்வளோனா 6 தான். அந்த 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா right to equality, right to freedom, right against exploitation, religion, rights relating to religion, educational and cultural rights, right to constitutional remedies. இந்த 6 தான் இப்போ இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள்.
வாட் இஸ் நோன் ஆஸ் த மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா. மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியான்னு வந்து எதை சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கான ஆர்டிகல்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். லீகல் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் த ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு என்னென்ன ஆர்டிகல் வரும், ஆர்டிகல் 14லேருந்து 18. ரைட் டு ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 to 22. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் 2 ஆர்டிகல்ஸ் தான், 23 and 24. ரைட்ஸ் ரிலேட்டிங் டு ரிலிஜியன் அது வந்துட்டு ஆர்டிகல்ஸ் 25 to 28. எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ்க்கான ஆர்டிகல்ஸ் 29 and 30. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிகல் 32. இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 15 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த ஆர்டருமே வந்து முக்கியம். இதுவுமே வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் ரிலிஜியன், ரேஸு, காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். Article 16 equality of opportunity in matters of public employment. Article 17 abolition of untouchability, தீண்டாமையை ஒழித்தல். Article 18 abolition of titles other than military and academic titles. Article 19 என்ன சொல்றாங்க, right to freedom of speech and expression, right to assemble peacefully, right to form associations or unions, and the right to reside and practice a profession anywhere within India. Article 20 rights of accused persons and protection against punishment. Article 21 right to protection of life and personal liberty. Article 21A right to elementary education. Article 22 right to protection against arrest or preventive detention in the certain cases. Article 23 prohibition of forced labor and bonded labor system and trafficking in human beings. Article 24 prohibition of child labor in factories and hazardous places. Article 25 right to profess, practice and propagate any religion. Article 26 freedom to manage religious affairs. Article 27 freedom as to payment of taxes for the promotion of any particular religion. ஒரு ரிலிஜியன் வந்துட்டு நம்ம ப்ரொபகேட் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரமோட் பண்ணுறோம்னா அதுக்கு டாக்ஸஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃப்ரீடம் கொடுக்குற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 27. Article 28 right to abstain from participating in religious worship and instruction in educational institutions. இப்போ வந்துட்டு கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன், அதாவது கிறிஸ்டியன் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் அது ஒரு நிகழ்ச்சியோ எதை வேணாலும் நடத்தலாம். அப்படி நடத்தும் போது அங்கே அந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாத நமக்கு அந்த அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் பண்ணாததுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை கொடுக்குற ஆர்டிகல் தான் இந்த 28. இப்போது கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தா கண்டிப்பாக அதை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அதிலேருந்து அட்டன் பண்ணாமலும் இருக்கலாம். அதுக்கு நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே இடம் இருக்குது. அதுதான் ஆர்டிகல் 28. Article 29 protection of the script, language and culture of minorities. Article 30 right of minorities to establish and administer educational institutions. மைனாரிட்டிஸ்க்குன்னு தனியாக இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மைனாரிட்டிஸ்க்குன்னு தனியாக வந்துட்டு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா ஸ்கூல் தனியாக இருக்குது. சௌராஷ்டிரா அங்கே வந்து மைனாரிட்டி தான், அதாவது அவங்க வந்து அடுத்த ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க, அவங்களுக்கு அங்கே வந்துட்டு ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். முஸ்லீம்ஸ்க்குன்னு தனியாக ஸ்கூல்ஸ், அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரைட்டு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 32 ஏன் 31 இல்லைன்னா 31 வந்துட்டு அதை நீக்கப்பட்டது, அதனால் அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஆர்டிகல் 32 அப்ரோச்சிங் த கோர்ட் டு செக்யூர் ரைட்ஸ் வென் அன் இண்டிவிஜுவல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வயலேட்டட். நம்ம அடிப்படை உரிமைகள், தனி மனித அடிப்படை உரிமை வந்துட்டு பறிக்கப்படும் போது கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இது வந்து முக்கியமான சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஆர்டிகல். சுப்ரீம் கோர்ட்டை வந்து நம்ம இது பண்ணி அங்கே நமக்கு வந்து கேஸ் போட்டு நமக்கான நீதியை வாங்க முடியும்னு சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32. Year and constitutional amendment regarding the removal of right to property from the list of fundamental rights. சொன்னாலிங்களா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அதுதான் வந்து ஆர்டிகல் 31 இருந்தது. நமக்கு அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தது. அதை எப்போ அடிப்படை உரிமைகள்லேருந்து ரிமூவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 அப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அண்டர் விச் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் வாஸ் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இந்த ரைட் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்கார்பரேட்டட் ஆஸ் அ லீகல் ரைட், ஒரு சட்ட உரிமையாக வந்து வைக்கிறாங்க. அப்போது அதுக்கான அதுக்கான அமெண்ட்மெண்ட் தான் 44th அமெண்ட்மெண்ட். சரிங்களா, அப்போ என்ன ஆர்டிகலில் வச்சிருக்காங்க, 31 அதை ரிமூவ் பண்ணி எங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னா பகுதி 12 பார்ட் 12 ஆர்டிகல் 300A. இதுதான் வந்து இப்போ நமக்கு லீகல் ரைட்டாக இருக்குது, ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிற அந்த கான்செப்ட், அந்த ரைட். சரிங்களா, இப்போ அது வந்து லீகல் ரைட் தான், இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். The article referred by the Supreme Court as the guardian of the Constitution. அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு வந்துட்டு எந்த ஆர்டிக்கல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 32. ஏன் சொல்லுதுன்னா, பிகாஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள். மக்களோட உரிமைகளை பாதுகாப்பதனால் இட் வாஸ் ரெஃபர்ட் as guardian of the Constitution. எது, ஆர்டிகல் 32. யாரால, சுப்ரீம் கோர்ட்டால.
According to Dr. B.R. Ambedkar, the article of the Indian Constitution known as its heart and soul, இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா, அம்பேத்கர் சொன்ன ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 32. Writ of habeas corpus. It protects a person from being arrested unlawfully. அதாவது வந்து ஒரு பொய் கேஸ் போட்டு நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு வந்து அதில் பாதுகாக்கிறது தான் ஹேபியஸ் கார்பஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும் ஜெய்பீம் படத்தில் வந்து இது நல்லா வந்து காட்டியிருப்பாங்க. அந்த சூர்யா வந்துட்டு ஹேபியஸ் கார்பஸ் போடுவார். அந்த இவர் மணிகண்டன் அவர் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இது வந்துட்டு இதுதான் ஹேபியஸ் கார்பஸ். Writ of mandamus வந்து the petitioner with legal assistance can get the work related to their petition executed by the concerned department. அதுதான் வந்து writ of mandamus. Next, writ of prohibition prevents a lower court from acting beyond its legal jurisdiction. Writ of certiorari, an order issued by the High Court to lower courts directing them to transmit the records to the High Court or to the appropriate authority for ப்ராப்பர் ஸ்க்ரூட்டினி. அதாவது இங்கே இந்த இடத்துல ஹைகோர்ட்டுங்கிறது எதுனா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கீழே இருக்க நீதிமன்றங்கள், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுங்கன்னா ஹைகோர்ட்டுக்குமே வரும். ஏன்னா ஹைகோர்ட்டுமே இந்த ரிட்டை வந்துட்டு இது பண்ணுறதுக்கான உரிமைகள் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்க கோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரிட்டு வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா டைரக்டிங் தெம் டு டிரான்ஸ்மிட் த ரெக்கார்ட்ஸ், அவங்ககிட்ட இருக்க அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. எதுக்காக, ஃபார் ப்ராப்பர் ஸ்க்ரூட்டினி, அதை கரெக்டாக வந்து செக் பண்ணுறதுக்காக. அதுக்காக கொடுக்குற இதுதான் ரிட்டு தான் வந்து certiorari. Writ of quo warranto-னா இட் ப்ராஹிபிட்ஸ் தி அன்லாஃபுல் யூசர்பேஷன் ஆஃப் அ பப்ளிக் ஆஃபீஸ். இந்த யூசர்பேஷனுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஃபேக்காக டிகிரிக்கு வச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு இடத்துல தனியார்லேயே கூட வந்து வேலை செய்கிறாங்க வைங்களேன், அதுக்கு வந்து கொடுக்குறதா இந்த ரிட் ஆஃப் quo warranto. தகுதி முறை வினவும் நீதி பேராணை. கரெக்டாக அதாவது அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா. இப்போ ஒரு பொசிஷனில் இருக்காங்க, ஒரு டாக்டர் வந்து கவர்மெண்ட் டாக்டராக இருக்காங்கன்னா வெதர் ஹீஸ் இன் MBBS ஆர் MD, அதாவது அவர் படித்து வாங்கினாரா இல்லை வந்துட்டு ஃபேக்காக டிகிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு ரிட்டு போட்டு கேட்கலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அவர் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தப்பாக போட்டோம்னா நம்ம வந்து நஷ்டஈடு கொடுக்கணும். சரிங்களா, கரெக்டான ஒரு பர்சன் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஃபேக்காக ஒரு டிகிரி வச்சு உள்ளே வேலை செஞ்சுருக்காரு, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதான் மெயின் பப்ளிக் ஆஃபீஸில் வந்து இருக்கார் அப்படின்னா அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. சரிங்களா, இப்போ நாளைக்கே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபன்னாக சொல்கிறேன். நம்ம பாஸ் பண்ணி போயிட்டோம், நம்ம சொந்தத்தில் யாருக்கும் வைத்தறிச்சல், என்ன பண்ணிடுறாங்க, இவங்க படிக்கவே இல்லை, என்ன பண்ணியிருக்காங்க தப்பாக, அதாவது ஃபோர்ஜரி பண்ணி இது ஃபேக்காக வந்து டிகிரி வந்து இது பண்ணி வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு வந்துட்டு அவங்க என்ன போடணும்னா quo warranto தான் போடணும். அப்போ நமக்கு அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணோம்னா கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடும். வைத்தறிச்சல் பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு நஷ்டஈடு போட்டுருவாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். ஆனால் இதோட கான்செப்ட் அதுதான் வந்து ரிட் ஆஃப் quo warranto. Okay, next, from which country's constitution were the directive principles of state policy adopted? DPSP எங்கிருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாண்டு. Parts and articles of the Constitution of India dealing with the directive principles of state policy வந்து part 4 article 36 to 51. Three major categories of the DPSP என்னன்னா socialist, Gandhian and liberal intellectual. The right to education provides free and compulsory education to all children of which age group? என்ன ஏஜ் குரூப் right to education? அந்த தொடக்க கல்வி பார்த்தீங்கன்னா 6 to 14 நம்ம கம்பல்சரியாக ஃப்ரீயாக கொடுக்கணும், அதாவது இலவசமாக கொடுக்கணும், கட்டாயமாக கொடுத்தே ஆகணும். அது வந்து ஒருத்தருடைய கடமை, அதாவது உரிமை, அந்த குழந்தைகளுக்கான உரிமை. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மேக்கிங் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட். அது வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு, அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட போது அது வந்து ஒரு அடிப்படை உரிமையாக இல்லை, இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். எப்போ அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்து கொண்டு வராங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் 2002 தான் அதை வந்து கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி 2002 அது எஜுகேஷன் வந்து அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட்டாக வைக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்ததுன்னா, த லீகல் ப்ரொவிஷன் தட் எக்ஸிஸ்டட் பிஃபோர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் was included as a fundamental right na article 45. அப்போ article 45 னா அது எந்த கேட்டகரியில் வரும், இப்போ தான் பார்த்தோம். 36 to 51 வந்துட்டு DPSP. அப்போ DPSPக்குள்ள தான் முன்ன வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது. அதை ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டில் போய் வச்சுட்டாங்க. அதுதான் article 21A. The part of the Indian Constitution described by Dr. Ambedkar as novel feature, புதுமையான சிறப்பம்சம், அதான் நாவல் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது வந்துட்டு என்னன்னா DPSP தான். The person who stated that villages should govern themselves according to traditional customs சொன்னவர் யார், மகாத்மா Gandhiji. The person who believed that villages embody harsh realities such as communalism, வகுப்புவாதம் and the caste system, அதாவது வந்து இந்த இது ஜாதி பிரச்சனை அது இருக்குல்லைங்க, லீடிங் டு த மார்ஜினலைசேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ். அந்த இடத்துல வந்துட்டு மைனாரிட்டிஸ் புறக்கணிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொன்னவர் யார், B.R. அம்பேத்கர் அவர்கள். ஐ வில் ஸ்ட்ரைவ் டு பில்ட் அ ஸ்ட்ராங் இந்தியா வேர் ஈவன் த புவரஸ்ட் ஆஃப் த புவர் லிவிங் இன் த கண்ட்ரி ஃபீல்ஸ் திஸ் இஸ் மை கண்ட்ரி அண்ட் வேர் த வாய்ஸ் ரைஸ் பவர்ஃபுல்லி. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, the person behind this statement is Mahatma Gandhiji. The person who stated that villages are the abode of ignorance and communalism. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேட்மெண்ட். villages are the abode of ignorance and communalism. இது வந்துட்டு B.R. அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நல்லா வந்து பார்த்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
ஆர்டிகல் 36 ஓகே டிபிஎஸ்பியில் பார்ப்போமா. ஆர்டிகல் 36 டெஃபினிஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஆர்டிகல் 37 அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் கண்டெய்ன்ட் இன் திஸ் பார்ட். ஆர்டிகல் 38 இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. செக்யூரிங் த சோஷியல் ஆர்டர் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்தியாவை குறிக்கும். Article 39 the state must follow certain principles such as equal pay for men and women. Article 39A provision of equal justice and legal aid to all. Article 39E ensures that children live in freedom and good health. Article 39F health of children and protection against exploitation. Article 40 இந்த ஆர்டிகல் வந்து முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. இந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி தான் நமக்கு 92nd and 93rd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்துட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து அண்ட் நகர்பாலிகா. ஆர்டிகல் 41 ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஒர்க் அண்ட் ரைட் டு ரிசீவ் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ். இது வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குங்க, அதுதான் ரைட் டு ரிசீவ் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அதுக்கான உரிமை இருக்குங்கிறத சொல்கிறது ஆர்டிகல் 41. இது செக்ஷனில் ஆர்டிகல் 42 இது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆர்டிகல் 42 ஹியூமனிடேரியன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ஸ். மெட்டர்னிட்டி வந்து விமனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். ஸோ அதுவுமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதாவது 6 மாதம் லீவ் கொடுப்பாங்க இல்லைங்களா, சில கவர்மெண்ட்டில் 9 மாதம் நினைக்கிறேன். Article 43 securing a living wage and ensuring a decent standard of life and social and cultural opportunities for all workers. இந்த கான்செப்ட் வந்து ஆர்டிகல் 43. ஆர்டிகல் 43A இது செக்ஷன் இல்லை, ஆர்டிகல் 43 செக்ஷனும் சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். ஃபேக்ட்ரியோட இதில் வந்துட்டு நிர்வாகத்தில் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதுதான் வந்துட்டு யூனியன்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஒரு ஃபேக்ட்ரிக்கு யூனியன் இருக்கும், அந்த யூனியன் தான் வந்துட்டு அங்கே இருக்க பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசுவாங்க, நல்லதும் பேசுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 43B ப்ரமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அந்த கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு சங்கம், அதுதான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதை ப்ரமோட் பண்ணுறது வந்து செக்ஷன் 43B. ஆர்டிகல் 44 ஆர்டிகல் 43B. ஆர்டிகல் 44 என்ன சொல்லுதுன்னா டு ப்ரொவைட் யூனிஃபார்ம் சிவில் கோடு UCC ஃபார் சிட்டிசன்ஸ். இது கொஞ்சம் வந்துட்டு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். இது இன்னும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரல, ஆனால் இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற அந்த விஷயம் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசியல் ரீதியாக. பட் கான்ஸ்டியூஷன் இருக்கிறது என்ன, ஆர்டிகல் 44 டு ப்ரொவைட் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சிட்டிசன்ஸ். ஆர்டிகல் 45 என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் ஃபோக்கஸ் ஆன் த சைல்ட்ஹுட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் தேர் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃப்ரீ எஜுகேஷன், கம்பல்சரி எஜுகேஷன், அதை வந்து ஸ்டேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பி வந்துட்டு அது வந்துட்டு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னா அது எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங் ஹோல்டு கிடையாது. அது இருக்கிறத வந்து இது பண்ணியே ஆகணுங்கிறது கிடையாது. அது வந்து ஒரு அறிவுரை, அதுதான் வந்து அறிவுரை, அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அது ஒரு அரசு இப்படிலாம் நடந்தால் அது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த விஷயங்கள் டிபிஎஸ்பியில். இதில் இந்த குழந்தைகளுக்கான இதை வந்துட்டு தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமையில் போய் வச்சிட்டாங்கன்னா அது ஒரு தேவையான விஷயம். அதனால் அடிப்படை உரிமையில் வச்சுட்டாங்க. அப்போது அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் நம்ம வந்து 5 வயசுலேருந்தே வச்சுக்கோங்களேன், 5 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து படிக்காமல் வீட்லேயோ ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னா யாருனாலும் கேஸ் போடலாம். கேஸ் போட்டால் அது செல்லுபடி ஆகும். அந்த அடிப்படை உரிமை மீறப்படுதுன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே போய் டைரெக்டாக கேஸ் போடலாம். அதுதான் அதுக்கான கான்செப்ட். Next, Article 46 promotion of educational and economic interests of scheduled caste, scheduled tribes and other weaker sections. Article 47 it is the duty of the state to raise the level of nutrition and standard of living and to improve the public health. Article 48 இது ஒரு முக்கியமான ஆர்டிகல், நல்லா பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராஹிபிஷன் ஆஃப் கவு ஸ்லாட்டர், பசுவதை தடை சட்டம். இது வந்துட்டு ஆர்டிகல் 48 மூலமாக தான் வரும். ஆர்டிகல் 48A என்ன சொல்கிறாங்கன்னா environmental improvement and protection of forest and wildlife. ஆர்டிகல் 49 protection of monuments and cultural sites and objects of national importance. ஆர்டிகல் 50 என்ன சொல்கிறாங்க, செப்பரேஷன் ஆஃப் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ். இது நமக்கு நடைமுறையில் இருக்கிறது ஒன்று, இது அப்பவுமே சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 50 சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 51 என்ன சொல்கிறாங்க, ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதோட வந்து டிபிஎஸ்பி முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆரம்பிக்குது, பார்க்கலாம். From which country's constitution was the fundamental duties adopted? நம்ம மேலேயே வந்து கொடுத்துருப்போம் எந்தெந்த கான்ஸ்டியூஷன் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இதை தான் எடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சோவியட் யூனியன், இப்போ வந்து ரஷ்யா, அங்கேருந்தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிற கான்செப்ட் வந்து எடுத்திருப்பாங்க. Under which constitution amendment where the articles regarding fundamental duties were added to the constitution of India? அது என்னன்னா 42nd amendment 1976. ஸோ இந்த பார்ட், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கான பார்ட் அண்ட் ஆர்டிகல் என்னென்னு பார்த்தோம்னா பார்ட் 4A. ஏன்னா 4 வந்துட்டு டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் வந்து இது ஆட் பண்ணியிருப்பாங்க 4Aவா. ஆர்டிகல் 51A, 51ஓட வந்துட்டு இது முடியுது, டிபிஎஸ்பி முடியுது. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிகல், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து மொத்தம் 11 டியூட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதுக்கான ஆர்டிகல் வந்து 51A தான். 51Aல வந்துட்டு உட்பிரிவு A, அதில் வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் போகும், ABCD அந்த மாதிரி வந்து போகும். நேம் அண்ட் இயர் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த கமிட்டி கான்ஸ்டிடியூட் பை த காங்கிரஸ் பார்ட்டி டு எக்ஸாமின் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சஜஷன்
கொடுத்தது யாருன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி 1976. ஸோ இந்த சஜஷன், இந்த கமிட்டி கொடுத்த சஜஷன் பேஸ் பண்ணி தான் இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது அந்த என்னென்ன டியூட்டிஸ்ங்கிறத பார்ப்போம். ஆர்டிகல் 51A அதில் உட்பிரிவு A, டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ரெஸ்பெக்ட் த நேஷனல் ஃபிளாக் அண்ட் த நேஷனல் ஆந்தம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51A உட்பிரிவு B, நான் இது வந்து BCDனே சொல்கிறேன். B பாருங்க, டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர்ட் ஆர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். C பாருங்க, டு uphold and protect the sovereignty, unity and integrity of India. D, Article 51AD, to render national service to defend the country when called upon to do so. Article 51AE, to promote harmony and the spirit of common brotherhood amongst all the people of India, transcending religious, linguistic and regional or sectional diversities. To renounce practices derogatory to the dignity of women. அதாவது பெண்கள் வந்து மதிக்கப்பட வேண்டும் அந்த விஷயத்தை வந்து சொல்கிறது தான் இது. Article 51AE. Article 51AF, to value and preserve the rich heritage of the country's composite culture. Article 51AG, one must protect and create a suitable environment for forests, lakes, rivers, wildlife and living organisms. Article 51AH, to develop a scientific temper. இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம், scientific temper. இது வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் கீ கொடுத்து ப்ரீவியஸ் இயரில் நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. டு டெவலப் அ சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம். இது வந்துட்டு 51AH. 51AI, டியூட்டி டு சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜூர் வைலன்ஸ். அதாவது எதுவுமே வந்துட்டு வன்முறை நடத்தி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு பில்லா படத்தில், அது அஜித் நடிச்சிருப்பார்ல, அந்த பில்லா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சுற்றி வளைச்சிருப்பாங்க, அஜித்தை வந்து சுற்றி வளைச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு பிரபு வந்து கன்னோட நிற்பார். அப்போ அஜித் என்ன கேட்பார்னா, அவர் வந்து அவர் பேர் வந்து ஜெகதீஷோ ஏதோ ஒரு பேர் வரும், இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இங்கே எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஏன்னா நீ ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னு வந்து இவர் சொல்லுவார், யார் பிரபு சொல்லுவார். ஸோ அதுதான் பப்ளிக் நியூசன்ஸ். ஒரு பப்ளிக்காக ஒரு வைலன்ஸ் பண்ணுறதோ இல்லை பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு டேமேஜ் பண்ணுறதோ வந்துட்டு பண்ணோம்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் போலீஸில் இருக்குது, இல்லை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அதை சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 51AI. ஆர்டிகல் 51AJ, to strive towards excellence in all spheres of individual and collective activity so that the nation constantly rises to higher levels of endeavor and achievement. Next, article 51AK, இதுதான் வந்து கடைசியாக சேர்க்கப்பட்ட இது ஃபண்டமெண்டல் டியூட்டி. இது வந்துட்டு opportunities for education must be provided to children between the ages of 16 to 14. Next, the schedule specifying the distribution of powers between the central and state government. State governmentக்கும் central governmentக்கும் இருக்கக்கூடிய அந்த power distribution, அதை பற்றி சொல்லக்கூடிய schedule என்ன? 7th schedule. How many subjects were transferred from the state list to the concurrent list? நமக்கு 3 லிஸ்ட் இருக்குது, சென்ட்ரல் லிஸ்ட், அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அதில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு how many subjects were transferred by the 42nd constitutional amendment 1976. எத்தனைனா 5 சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு மாற்றிருப்பாங்க. அதில் ஒன்று வந்து கல்வி, எஜுகேஷன். அதனால தான் இப்போ நிறைய பிரச்சனை, அந்த மும்மொழி கொள்கை பிரச்சனைலாம் இப்போ நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கல்வி வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதுவே ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்திருந்தால் அதை வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டு அதில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு கை வைக்க முடியாது. இப்போ அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, அதனால தான் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதான் முக்கியமாக தமிழ்நாட்டில், ஏன்னா நம்ம எப்போவுமே மும்மொழி கொள்கைக்கு வந்து எதிராக தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட், நேம் அண்ட் இயர் ஆஃப் த கமிட்டி அப்பாயிண்டட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட் டு எக்ஸாமின் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். PV ராஜமன்னார் கமிட்டி 1969. Part and articles explaining the financial relations between the central and state governments வந்துட்டு Part 12, articles 268 to 293. The person who appointed the committee to examine the relationship between the central and state government, அதாவது சென்ட்ரல் லெவலில் இது யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. நேம் அண்ட் இயர் ஆஃப் த கமிட்டி கான்ஸ்டிடியூட்டட் டு எக்ஸாமின் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது இந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அதாவது இந்திரா காந்தி அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த ஆணையம் தான் என்னன்னா சர்க்காரியா கமிஷன் 1983. எதற்காக? to examine the relationship between the state and central government. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி 1969 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பண்ணிருச்சு. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு கமிட்டியை போட்டது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் 1969 PV ராஜமன்னார் கமிட்டி. Schedule, part and articles of the Indian Constitution dealing with official languages. Official languages பற்றி சொல்லக்கூடிய ஷெட்யூல் வந்து 8, part வந்துட்டு 17. ஏன் ரோமன் லெட்டர்ஸில் இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே ரோமன் லெட்டர்ஸ் தான் வரும், அதனால் இது நமக்கு பார்த்தா கண்ணில் பார்க்க தான் நமக்கு பழகும். அதனால் part 17, articles 343 to 351 அது வந்து official languages பற்றி சொல்கிறாங்க. Number of currently recognized official languages 22. The year in which the government of India decided to create a new classification known as classical languages. அப்படி செம்மொழிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்போ வந்துட்டு
கொண்டு வராங்கன்னா 2003ல் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் 2003ல், அதுக்கடுத்து சான்ஸ்கிரிட் மூக்கு வேர்த்துட்டு அடுத்த வருஷமே வந்து 2004ல் வந்து தமிழுக்கு அடுத்து சான்ஸ்கிரிட்டுமே வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 2008ல் வந்து தெலுங்கு, கன்னடா, 2013 மலையாளம், 2014 வந்து ஒடியா. ஆர்டிகல் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி, 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நல்ல காலமாக கிட்டத்தட்ட 1950லேருந்து இப்போ 2026 76 வருஷத்தில் ஒரு முறை கூட நமக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வரல. அந்த ஃபினான்ஷியலாக கிரைசிஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இது வரைக்கும் இருந்ததில்லை. நல்ல விஷயம். 352 356 வந்து நமக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில். ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர்ட் டியூ டு வார் அண்ட் ஃபாரின் அக்ரெஷன். ஒரு வெளிநாட்டு கூட ஒரு வாரோ இல்லை அவங்க கூட நடக்கிற ஒரு அக்ரெஷனால் வர்றது வந்துட்டு எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. அதுவே எமர்ஜென்சி டிக்ளேர்ட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ரிபெலியன், உள்நாட்டு கலகம், ஒரு கிளர்ச்சி வருதுன்னா அதனால் ஒரு எமர்ஜென்சி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த எமர்ஜென்சி என்னன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி. த பார்ட் அண்ட் ஆர்டிகல் டீலிங் வித் ப்ரொசீஜர் ஃபார் அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஒரு கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் அண்ட் பார்ட் எங்கே இருக்குன்னா பார்ட் 20 ஆர்டிகல் 368. இந்த ஆர்டிகல் முக்கியம். ஆர்டிகல் 368 எதுக்கானது? ப்ரொசீஜர் ரிலேட்டிங் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். விச் ஆர்டிகல் ரெஃபர்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் அதுவுமே 368 தான். ஸோ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான், ஆனால் வேர்டிங்ஸ் வந்து வேறு. அது இங்கே கரெக்டாக வந்து நம்ம பார்த்துக்கணும். த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நோன் ஆஸ் த மினி கான்ஸ்டியூஷன், ஒரு சிறிய அரசியலமைப்பு, அதுதான் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டை சொல்லுவாங்கன்னா த 42nd அமெண்ட்மெண்ட். ஏன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் அவ்வளோ விஷயங்களை வந்துட்டு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, அதனால் அது ஒரு மினி கான்ஸ்டியூஷனே சொல்லுவாங்க. த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த நேஷனல் எமர்ஜென்சி. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு நேஷனல் எமர்ஜென்சி அப்போ இது பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் எது தான்? 42nd அமெண்ட்மெண்ட். இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் யார் கொண்டு வந்தாங்க? இந்திரா காந்தி அவர்கள். அப்போ இந்திரா காந்தி இருந்தப்போ நேஷனல் எமர்ஜென்சி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் இந்த அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் எப்படி ஒர்க் ஆகுது, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக, அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு கமிஷனை வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் MN வெங்கடாச்சலயா கமிஷன் 2000. கமிஷன் அண்ட் இயர் கான்ஸ்டியூட் டு எக்ஸாமின் த வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் த இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன் பிட்வீன் தம். கவர்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் கோஆப்ரேஷன் எப்படி இருக்குது அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக போடப்பட்ட கமிஷன் MM பூஞ்சி கமிஷன் 2007. த பர்சன் ஹூ அனௌன்ஸ் த கேன்சலேஷன் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் ஸ்கீம், குலக்கல்வி திட்டம், அதை வந்துட்டு கேன்சல் பண்ணது யார் அப்படின்னா ராஜாஜி கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதை கேன்சல் பண்ணவர் யாருன்னா C. சுப்பிரமணியம். இவர் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர், அதாவது கல்வி அமைச்சர். இன் ஹூஸ் கேபினெட் டிட் C. சுப்பிரமணியம் சர்வ் அஸ் த எஜுகேஷன் மினிஸ்டர். கல்வி அமைச்சராக யாருடைய அமைச்சரவையில் இருந்தார்னா காமராஜ் அவருடைய அமைச்சரவையில் தான் C. சுப்பிரமணியம் அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். The year C. Rajaji presented his first budget as the premier of the Madras presidency. அதாவது ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அவர் வந்துட்டு மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கும்போது ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த இது எப்போனா 1937. The venue where C. Rajaji presented his first budget, அந்த இது வந்து எங்கே பண்ணாருன்னா மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, செனட் ஹால்னு வந்து சொல்லுவாங்க. Next, the administration that amended the Hindu Marriage Act to recognize self-respect marriages. அதாவது இந்துக்கள் மேரேஜுங்கிறத சுயமரியாதை திருமணம் அப்படின்னு வந்துட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் பண்ணாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், DMKல தான். DMK எப்போ ஆட்சிக்கு வந்தது? 1967. The administration that introduced a bill to provide a special subquota for Muslims within the reservation of BC. அதாவது BCக்கு ஒரு வந்துட்டு 28%, அதில் வந்துட்டு BCMக்கு தனியாக ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கி ஒரு பில் மசோதாவை வந்து பாஸ் பண்ணது யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவங்களுடைய தான். The person who introduced the bill for internal reservation for அருந்ததியர்ஸ், SCல வந்துட்டு 18% இருக்கும். அதில் SCAக்கு இன்டர்னலாக வந்து ரிசர்வேஷன் எப்படி சப்கோட்டா மாதிரி அதையுமே கொடுத்தது யாருன்னா கருணாநிதி அவர்கள் தான், கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். இந்த ரெண்டும் தான் அவர் வந்து கடைசியாக கொண்டு வந்த பில். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து எதுவும் இல்லை. The person who established the hereditary post of village administrative officer known as கர்ணம், அந்த கர்ணம் அந்த பதவியை வந்துட்டு அபாலிஷ் பண்ணவர், நீக்கியவர் யாருன்னா புரட்சி தலைவர் MGR அவர்கள். The person who expanded the midday meal scheme, அதாவது மதிய உணவு திட்டத்தை வந்து upgraded it to nutritious சத்துணவு மீல் ஸ்கீம், அதாவது சத்துணவு திட்டமாக மாற்றினது யாருன்னா MGR அவர்கள் தான். The year in which the Supreme Court delivered its verdict in the மண்டல் கமிஷன் கேஸ், மண்டல் கமிஷன் அந்த வழக்குக்கான வெர்டிக்ட், அதுக்கான அது தீர்ப்பு எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா 1992. ரிசர்வேஷன் ப்ரொவைடட் இந்த மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் வந்துட்டு என்ன ரிசர்வேஷன் வந்துட்டு கொடுத்தாங்கன்னா 50%. எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து 50%. அதாவது 100%ல் 50% வந்து நீங்கள் ரிசர்வேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், மீதி 50% வந்து ஓப்பன் கோட்டா, யார் வேணாலும், அதாவது மெரிட் பேசிஸில் யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுலேயுமே தமிழ்நாடு வந்து எக்ஸப்ஷனல் தான் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது 69% ரிசர்வேஷனு யார் கொண்டு வந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள், அவங்க தான் கொண்டு வந்தாங்க.
அது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டு அந்த தீர்ப்பை மீறி ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வந்து அதை வந்துட்டு என்னென்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் கை வைக்காத மாதிரி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதாவது வந்து ஜுடிஷியரி அதுக்கு வந்துட்டு ஜுடிஷியலாக எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து வச்சுருப்பாங்க 69%. அதனால இன்ன வரைக்கும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டேட் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எலெக்டட் டு த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃப்ரம் ஜென்ரல் கான்ஸ்டிடியூன்சிஸ் அண்ட் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூஷன். அதாவது இது பொது தொகுதி, இது வந்து தனி தொகுதி. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பொது தொகுதி இருக்குது, எத்தனை ரிசர்வ் தொகுதி இருக்குன்னா 189, 189 ஜென்ரல் கான்ஸ்டிடியூன்சஸ், 45 ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சஸ். The person who appoints the chairman of the Public Accounts Committee from among the members of Lok Sabha மெம்பர்ஸில் Public Accounts Committeeக்கான சேர்மனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா அது ஸ்பீக்கர் ஆஃப் த லோக் சபா, அதாவது லோக் சபாவுடைய தலைவர் அல்லது ஸ்பீக்கர் எப்படினாலும் சொல்லலாம். The year in which an opposition party member was appointed as the chairman of the Public Accounts Committee by the Speaker of the Lok Sabha for the first time. அதாவது முதல் முறையா இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு சேர்மனாக ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணவர் யாருன்னா, அதாவது போட்டவர் யாருன்னா எப்போ அப்படின்னா 1967 to 68. இது அதான் முதல் முறையாக அது அப்போ தான் நடந்திருக்கு. ரிப்போர்ட் சப்மிட்டட் பை த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஃப்ரம் ஜான்வரி 1950 to April 2018 வந்து 1596 ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது புக்கில் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வந்து இது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் கிடையாது. வாட் ஆர் த பில்ஸ் ப்ரப்போசிங் அன் அமெண்ட்மெண்ட் டு அ ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கால்டு, அதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணுற பில்லு என்னன்னு சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், தமிழில் வந்து மசோதா. அது பில் வந்துட்டு பாஸ் ஆனிச்சுன்னா அது வந்து ஆக்டாக மாறும், சட்டமாக வந்து மாறும். ஆர்டிகல் கிராண்டிங் ஸ்பெஷல் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன் வந்து ஆர்டிகல் 370. த பர்சன் ஹூ ரெஃப்யூஸ் டு டிராஃப்ட் ஆர்டிகல் 370 வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். த பர்சன் ஹூ டிராஃப்டர் தி ஆர்டிகல் 370 அதை எழுதி முடிச்சவர் யாருன்னா N. கோபாலசுவாமி ஐயங்கார். The year in which the special status granted to Jammu and Kashmir was revoked, எப்போ அதாவது நீக்கப்பட்டதுன்னா 5 August 2019. The person who began a fast, அதாவது வந்துட்டு உண்ணாவிரதம் to rename Madras state as தமிழ்நாடு, மெட்ராஸ் பிரசிடென்சியை வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்வதற்காக உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தவர் யார்? சங்கரலிங்கனார். The place where சங்கரலிங்கனார் began a hunger strike demanding the renaming of Madras state to தமிழ்நாடு எங்கே ஸ்டார்ட் பண்ணார்னா விருதுநகரில். For how many days did சங்கரலிங்கனார் fast before passing away? எவ்வளோ நாள் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணாருன்னா உண்ணாவிரத போராட்டம் பண்ணாருன்னா 76 நாட்கள். எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சதுன்னா 27/7/1956 ஆரம்பிச்சு 13/10/1956. இந்த 13ல் அவர் இறந்துருவார். ஸோ அதான் 13/10. ஸோ இந்த டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 27/7/1956. ஏன்னா இது ஞாபகம் வச்சுதுன்னா இந்த 76 ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து 76 நாள் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிச்சாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த பீரியட் குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க, குரூப் 4 லெவல்லையே சங்கரலிங்கனாரோட அந்த உண்ணாவிரத போராட்டம் காலம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டேட் அப்படியே கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? the year in which the Madras state alteration of name, அதாவது பெயர் மாற்றம் செய்யப்படுவதற்கான ஆக்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது? in the year in which the Madras state act alteration of name act was introduced on 14 January 1969. the act introduced to rename the state as தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்வதற்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஆக்ட் எது? மெட்ராஸ் ஸ்டேட் ஆக்ட். ஓகே. Next, the person who undertook a hunger strike in 1952 demanding the formation of a separate state with Chennai as its capital. சென்னையை தலைநகரமாக கொண்டு ஒரு தனி மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும்னு வந்து 1952 உண்ணாவிரத போராட்டம் நடத்தினவர் யார்? பொட்டி ஸ்ரீராமலு. Article stating that the Parliament of Indian Union consists of the President and 2 houses. அதாவது பார்லிமெண்ட் ஹெட் வந்துட்டு பிரசிடென்ட், அதுக்கு கீழே வந்துட்டு யார் வருவா? 2 ஹவுஸ், லோக்சபா, ராஜ்யசபா வரும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? ஆர்டிக்கல் 79, 79. ஓகே, இப்போ கடைசி பாயிண்ட். ஃப்ரம் விச் சிஸ்டம் டிட் த செலக்ட் கமிட்டி சிஸ்டம் ஒரிஜினேட்? செலக்ட் கமிட்டினா தேர்வுக்குழுங்கிறது எந்த சிஸ்டம் வந்து ஒரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா த வெஸ்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓகே. ஆல் த பெஸ்ட். இங்கே போயிடுச்சா? சாரி, நான் சரியாக கவனிக்கல. ரைட். இந்த சிஸ்டம் வெஸ்ட்மினிஸ்டர் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு சிஸ்டம். இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் இருந்து தான் இந்த தேர்வுக்குழுங்கிற அந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதோட நமக்கு வந்துட்டு இந்த ரிவிஷன் வீடியோ முடியுது. ஸோ நல்லா வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ்னு தனித்தனியாக 2 பேருக்குமே கொடுக்குறோம். 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக குவாலிட்டியாக கொடுக்குறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி வந்துட்டு ரிவிஷன் வீடியோஸ் தமிழ் இங்கிலீஷ் வந்து தனியாக வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.